சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், காப்பாத்த யாரும் இல்லையேன்னு கதியத்து நின்ன குழந்தைங்கள நீங்க அள்ளி அரவணைச்சிங்கல்ல, அதுக்குதான் சார் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த ரவுடிங்களோட சூழ்ச்சியில மாட்டிக்காம எப்படியாவது உங்களை காப்பாத்தணும்னு போராடினேன். ஏன்னா உங்களோட உயிர் விலை மதிப்பில்லாதது சார். அதுக்கு நீங்களே விலை வச்சுக்காதீங்க. கயல், நீ செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் இந்த பணத்தை உனக்கு தரல. நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி யூ ஆர் லைக் மை டாட்டர். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்றேன். நான் கஷ்டப்படுறேன்னு யார் சார் சொன்னா? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க இருந்தாலும் நான் திருப்தியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அவசரமான உலகத்துல எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோங்கிறத விட யாருக்காக உழைக்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கையோட அர்த்தமே அடங்கியிருக்கு. ஓட்டு வீடோ ஆடம்பர பங்களாவோ எங்க இருந்தாலும் எப்படி வாழறோங்கிறதுல தான் நிம்மதியா அடங்கியிருக்கு. வீடு, காரு, நகைன்னு ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையில எனக்கு ஆர்வமும் ஆசையோ இல்ல சார். கஷ்டம்னு போய் நின்னா எல்லாம் சரியாயிடும்னு அன்பா மடியில படுக்க வச்சு ஆறுதல் சொல்ல பாசமான அம்மா இருக்காங்க. தோள்ல சாஞ்சி அழறதுக்கு வெள்ளந்தியான அண்ணன், என்னையே உலகம்னு நினைக்கிற என் தம்பி தங்கச்சி, உழைப்ப மதிக்கிற நிர்வாகம். சார், இப்படி பெரிய சொத்தோட நான் கோடீஸ்வரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வசதியில ஏழையா இருந்தாலும் என் வீட்டு ஆளுங்க மூலமா கிடைக்கிற மிதமிஞ்சின அன்புனால நான் மனசளவுல நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். வார்த்தைக்கு வார்த்தை உங்க உயிரை காப்பாத்துனது நான் தானே சொல்றீங்கல்ல சார், அது உண்மை இல்ல சார். என்னையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என்னோட எழில், அவன் தான் ரவுடிங்களோட போராடி என் குடும்பத்தையும் உங்களையும் மீட்டெடுத்திருக்கான். நான் எதுவுமே பண்ணல. இந்த பொக்கே, கைத்தட்டல், வாழ்த்து, இது எல்லாமே அவனுக்கு போய் சேர வேண்டியது. என்னம்மா சொல்ற? ஆமா சார். என் ஃப்ரெண்டு கீதா மூலமா நான் ஆபத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் என் குடும்பத்தை காப்பாத்தினான். அதனாலதான் உங்க முன்னாடி நான் இப்படி கம்பீரமா நின்னுட்டு இருக்கேன். எழிலோட கண்மூடித்தனமான காதலும் நமக்கு ஒண்ணுனா கயல் பார்த்து பாங்குற என் குடும்பத்தோட நம்பிக்கையையும் தாண்டி வேற எதுனாலையும் என்ன மன நிறைவோட வாழ வைக்க முடியாது சார். அதுக்காக கடைசி வரைக்கும் நான் 5க்கும் 10க்கும் போராடிட்டு இருப்பேன்னு சொல்லல. ஒருவேளை எனக்கு வீடு, காரெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அது என்னோட கடின உழைப்பினால வாங்குறதா இருக்கணும். அதுல கிடைக்கிற திருப்தி நீங்க இந்த அன்பளிப்பா கொடுக்கிற கோடி ரூபாயில கிடைக்காது சார். உங்களால நிறைய ஆதரவு இல்லாத குழந்தைங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பணத்தையும் நீங்க அவங்களுக்கே செலவு பண்ணுங்க சார். இந்த பணத்தால எனக்கு கிடைக்க போற ஆடம்பர வாழ்க்கையை விட அந்த ஆதரவு இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கயல், நான் உன்னோட ஃபீலிங்ஸை மதிக்கிறேம்மா. உன்னுடைய உயர்வான குணத்துக்கு நீ வேற இடத்துக்கு போவமா. ஆனா உன்னுடைய இப்போதைய தேவைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. சார், உங்களை கொல்ல சொல்லி என் குடும்பத்தை சித்திரவதை பண்ண அந்த கொலகார கும்பலுக்கு பின்னாடி இருக்க மொத்த கருப்பாடுகளுக்கும் காலம் முழுக்க நொந்து சாகுற அளவுக்கு மோசமான தண்டனையை கொடுங்க சார்.
டெஃபினெட்லி கயல், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட கிரிமினல்ஸ் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். உனக்கும் யார் மேல சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு தெரியப்படுத்துமா. நான் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அவங்களுக்கு மரணம்னா என்னன்னு காமிக்கிறேன்.